ஒரு ஊரில் ஒரு ராஜாவும் ராணியும் இருந்தாங்களாம். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு வேலை விஷயமா ராணி வந்து வெளிநாட்டுக்குன்னா ஒரு தனியான ஒரு நாடுக்கு போனாங்களாம். அங்கே போய் கொஞ்ச நாள் இருக்க வேண்டியதாக இருந்துதான். ரொம்ப நாளாக இருந்தாங்களாம். இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்தாங்களாம். கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாகவே இருந்துட்டு இருந்தாங்களாம். அப்போ வந்ததுக்கப்புறம் கேட்டாங்களாம், இத்தனை நாள் இப்படி பிரிஞ்சே இருந்துட்டீங்களே, உங்கள் காதல் பற்றி யோசிச்சிங்களா அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்களாம். அப்போ தான் அவங்க சொன்னாங்களாம், காதல் அப்படின்றது வந்து என்னென்னா உடல் பொருத்தம், மன பொருத்தம் அப்படின்றத விட முக்கியமான பொருத்தம் நம்பிக்கை பொருத்தமாக. அதுதான் லைஃப் லாங் நம்மளை கொண்டு போகுமா. ஸோ எப்போதுமே நம்ம எப்படி இருக்கணும்னா நம்பிக்கையோடு இருக்கணுமா. ஒருத்தங்க மேலே நம்பிக்கை இருந்தால் ரொம்ப நாள் வரைக்குமே வெயிட் பண்ணுவாங்களாம். நம்பிக்கையில் அரை நிமிஷம் கூட வெயிட் பண்ணவே முடியாதாம். ஸோ அந்த நம்பிக்கையை வந்து நம்ம வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களாம் அந்த ராணிமா. அதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக சொல்லிகிட்டு இருந்தாங்களாம். ஸோ அப்போ வந்து என்னென்னா நம்மளுமே நம்பிக்கையோட லவ் பண்ணணுமா. ஸோ அப்படி சொல்லி முடித்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, எப்போதுமே எல்லாத்தையுமே ரொம்பவே கைண்டாக இருக்கிறத விட ரொம்ப லவ்வபுளாக இருக்கிறோமா, அதுதான் பாசம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவாங்க இந்த ஸ்டோரியை.